நல்லூர் செலவினம் சம்பந்தமாக கேட்கப்பட்டது. ஆகஸ்ட் வரை செய்யப்பட்ட செலவினம் 5,56,490 ரூபாய். செப்டம்பர் இந்த முடிவடையில் இதுவரை செய்தது 1,4 மில்லியன் செய்வது. டோட்டலாக பார்த்தா 2 மில்லியன் தான் இதுவரை எக்ஸ்பெண்டிச்சர் போயிருக்கு. 8.5 மில்லியன் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. 15 மில்லியன் வரையும் செலவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். பட்ஜெட் நான் கல்குலேட் பண்ணி சொன்ன மாதிரி பார்த்தா 15 மில்லியன் வரையும் செலவு வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ நான் 2 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கோம். ஆகவே கவர்னர் முதல்வர் அவர்களே தங்களுடைய 85 லட்சம் செலவு செய்ய எதிர்பார்த்து 20 லட்சம் செலவு செய்திருக்கிறோம். நாங்கள் கேட்டது வருமானம் அவ்வளவு செலவு சொல்லி இருக்கிறீங்க. நல்லூரால் வந்து வருமானம் அவ்வளவு இரவு பகலாக நாங்கள் ஆதாயம் நாளைக்கு பின்னால் தெரிஞ்சு அவ்வளவு பில் உடச்சுனாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவரும் அவரும் கஷ்டப்பட்டார். அவரும் சீவை கொண்டாந்து இல்ல அவரோட சேர்த்தா தெரிஞ்சது. ஓகே ஃபைனான்ஸ் நாங்கள் அறிக்கை பயப்படா பக்கத்துல பொது கணக்காய்வுக்கு பிரிவுக்கு முன்வைத்துள்ளதாகவும் அறிக்கை கிடைக்க பெற்றதும் சபையில் சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்துள்ளீர்கள். கௌரவ முதல்வர் அவர்களே, அந்த அறிக்கை கட்சியில ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது, அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரியும். என்ன அறிக்கை சொல்றீங்க? ஆடிட் கண்ட்ரி போர்ட் ஆடிட் யாருக்கு வழங்கப்பட்டது? ஒவ்வொரு கட்சியில ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டது. என்ன சொல்றீங்க? அதுல நான் கேட்கிறேன் என்றால் அவங்க அந்த எல்லாம் போய் தண்டிட்டு நாங்கள் என்ன பக்கத்துல இருக்கிற 2-3 கம்பெனியில காசு வாங்க என்று எழுதி போட்டு கிடக்கு. இது மற்றது அந்த அமைக்கப்பட்ட விளம்பரம் தாங்கப்பட்ட பிரேமானது தரமானது என்று உறுதிப்படுத்தக்கூடிய வேலை நிலைமையில் அறிக்கையானது காணப்படாமையினால் அமைக்கப்பட்ட பிரேம் தரமானது பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்று அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல வீதியிலே குறுப்பு இரும்பு கம்பிகளால் பிணைக்கப்பட்ட கண்ட்ரி போர்டு அமைப்புக்கு வருமான பரிசோதனை 25 ஜூலை 23ஆம் தேதி அறிக்கை 3ஆம் நபர் காப்புறுதி தொகையை விதவிடப்படவில்லை. அதை விட நாங்கள் நேரே களத்தில் விஜயம் செய்த பொழுது மின்சார சபைக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் மேற்கொள்ளப்படாது என்று ஒரு மின்சார சபையில இருந்து பெறப்பட்ட என்ஓசியை வச்சுதான் நான் செய்தேன். ஆனால் இந்த போட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மின்சார சபையின் வயலுக்கு மேல பைப்பை கூட்டி அதனுடைய வீடியோ ஆதாரம் போட்டோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதுக்கு மேல மின்சார வயலுக்கு மேல பிவிசி பேப்பர் போட்டு தான் இந்த கண்ட்ரி போர்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஜியோ அழைக்கப்படாம விட்டதுக்கு ஆள் காரணம் தங்களோட பிரதம பொறியியலாளர். பிரதம பொறியியலாளர் இது சம்பந்தமான உரை கருத்து. ஆணையாளர் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து எங்களுக்கு வந்து அதாவது வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ சோலைவரிக்கு வந்தது. சோலைவரியால் இருந்து வந்து பிளானிங்கு வந்தது வந்து அந்த அப்ரூவலுக்கு அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பதுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு, அடுத்தது வந்து வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போட்டு பைப் லைன் போயிருக்கு அது ரிப்போர்ட், அடுத்தது வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் கார்டு இன்ஜினியர் தான் இருக்கும். எங்களுக்கு இருக்குமா இருந்தா அடுத்து வந்து இதை ரீகவுண்ட் இது என்னன்னு சொன்னா ரீகவுண்ட் சில அண்டர் கிரவுண்ட் கேபிளோட போய் கொண்டிருக்கு. அடுத்து வந்து ஆர்டிஐக்கு வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் செய்தால் வந்து இதுக்கான கண்டி போட்டு போகிறதுக்கான மெம்பரிங் வந்தது. அதால வந்து எங்களுக்கு தேவையான சொபினல் எல்லாம் இருக்குது. அதனால வந்து இதில் வந்து நாங்கள் பிளானிங் கமிட்டியில் வந்து அப்ரூவல் கொடுத்து நாங்கள் போடலாம்னு சொல்லி அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது வந்து அப்புறம் அதாவது வந்து நாங்கள் அதுக்கான போடலாமன்ற அனுமதி வந்து கொடுத்தது. அடுத்தது வந்து அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தது சோலைவரி பகுதிகளை வந்து அதுக்கான அனுமதி கொடுக்கும் பொழுது தேவையான மற்ற இன்சூரன்ஸ்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டியது வந்து சோலைவரி பகுதிகளை அவன் வந்து பிளானிங் கமிட்டியால் கொடுக்கக்கூடிய தீர்மானம். கௌரவ முதல்வர்களே, அவர் ப்ரொசீஜரை சொல்ற நல்லது. நான் அவனிடம் கேட்டது அதுல கோடிக்கணக்கில் 2ஆம் பக்கத்தில் இருக்கிற இஎன்ஆ பகுதி அமைக்கப்பட்ட விளம்பர பதாதை தாங்கப்பட்ட பிரேம் ஆனது தரமானது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை நிறைவேற்றல் அறிக்கையானது காணப்படாமையினால் அமைக்கப்பட்ட பிரேம் தரமானது பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்றால்
அவன் எத்தனை அடிக்கு கிடங்கை கொண்டினவன், எத்தனை அடிக்கு சீமந்து போட்டது, எத்தனை அடிக்கு கம்பி நட்டது என்று பார்க்கறது ஒன்றும் ஆலை பிராஞ்சிதே அக்கௌண்ட் பிராஞ்சித வேலை இல்லை. இது பிளானிங்கா அல்லது அந்த பிளானிங் கொடுத்த ஒரு பிளானிங்ல இருக்கிற டிஓட வேலை. அந்த டிஓவை கேட்டா தான் போய் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன். அப்படி இருக்கத்தக்கதாக டிஓவை பார்க்காம அமைத்து விளம்பரம் ஏற்றின பிறகு நாங்கள் அதுக்கு வரைக்கும் இந்த டிஓ ஏன் போய் பார்க்கவில்லை, அதுக்கு இப்ப இன்ஜினியர் பிரிவு எடுத்த நடவடிக்கை தான் நான் கேட்டேன். நான் கேட்க இல்லை. கௌரவ உறுப்பினரே, இதை நாங்கள் விவாதத்துக்கு இது சம்பந்தமா நாங்கள் போன கௌரவ உறுப்பினர் உங்களுக்கு கருத்து சொல்றேன். உங்களுக்கு சம்பந்தமான கருத்து என்னன்னா, இது ஒரு அத்துமுறை செய்யப்பட்ட ஒரு சரியான முறையில அதை போய் பார்வையிட்டு செய்யப்படாத ஒரு விளம்பரம் என்றபடியா நீங்க 2 பேர் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் என்னிடம் தந்து நான் உடனடியா அதை அகற்றிட்டேன். அதை விட்டுட்டு நாங்கள் இதை விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவர் விளம்பரத்தை எங்கள்கிட்ட வருவார், அனுமதிக்கு வரைக்கும் நாங்கள் அது சம்பந்தமா நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொடுத்தீங்களா? கௌரவ உறுப்பினர் கபிலன்கிட்ட சொன்னீங்க. அது சம்பந்தம் அங்கே இதுல ஏதாவது தகவல் பிழையா வந்தா இதை பற்றி விவாதிக்கலாம். அதை விட்டு நாங்கள் போன முறை நவைய கூப்பிட்டு கேட்ட கேள்வி இதை தான் சொல்ல போயினோம். முதல்வர்களை நான் சொன்னதை பிழையா வழங்கி கொள்ளக்கூடாது. இதுல நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, டிஓ போய் பார்க்காம நட்ட அந்த ஃப்ரேம் ரெண்டு இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. அது எப்படி நடப்பது? அவர் அந்த இப்ப கௌரவ உறுப்பினர் விஜயசிங்க தயாபரன் அவர்கள் தந்தை வட்டாரத்துல 4 அடி முன்னுக்கு நட்டதையே 2 நாள் உடம்பிச்சிருக்கிறார் பார்த்து. ஆனால் இந்த ஒரு பட்டம் பகல்ல ஒரு நட்ட வீதியில நடந்த விஷயத்தை முனிசிபலுக்கு தெரியாதுன்னு சொல்லி எப்படி விட முடியும்? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நாங்க நடத்துறாங்க. அதுக்கு நினைக்கும் என்ன பார்த்து கொண்டு விளம்பரம் வரும் நினைக்கும், அந்த பிரேம் போடும் நினைக்கும். பிளானிங் எடுத்த டியூட்டி என்ன, பிளானிங் எடுத்த நடவடிக்கை என்ன, அப்படி நடவடிக்கை எடுக்காதவைக்கு நீங்க எடுக்க போற நடவடிக்கை என்ன? உறுப்பினரே, இது கடந்த போன சபையிலும் விவாதிச்சு நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க நான் ஆடிட்டுக்கு கொடுக்குறேன் ஆனபடி அவை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு தான் கேட்கிறேன். அறிக்கையிலே இருக்குது 24 விஷயம். இது கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. கடந்து போகணும்னா ஆடிட்ல இருந்தா சம்பந்தமா நாங்க நடைமுறைப்படுத்துவோம். அது என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லி போட்டு சரி 2 கௌரவ முதல்வராக கௌரவ உறுப்பினர் அது 2 தூணே கலட்டுறது சின்ன விஷயம். அது அவ்வளவு பெரிய இதை அளந்து கொண்டது இல்லை. இதை அனுமதித்த கண்டு காணாமல் இருந்தவர்கள் மீது நீங்க எடுக்க போற நடவடிக்கை என்ன? அதுக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட் சாட்சி. இதுக்கு நீங்க எடுக்க போற உள்ளக நடவடிக்கை என்ன? இல்ல இது தொடர்பா ஆராயறதுக்கு அநேக இப்ப ஆடிட் ரிப்போர்ட் நீங்க ஆடிட் ரிப்போர்ட் வச்சு நீங்க உள்ளக எடுக்க போற உள்ளக நடவடிக்கை என்ன? கடமை தவறியோர் மீது எடுக்க போற உள்ளக நடவடிக்கை என்ன? கௌரவ உறுப்பினர் தசாந்தன் அவர்களே, கடந்த கூட்டத்துல பெரிய விவாதம் நடந்து நான் தான் சொன்னா நான் நேஷனல் ஆடிட் கொடுத்து உடனடியாக அகற்றிட்டு சொல்றதை கேட்டுட்டு கதைங்க. நேஷனல் ஆடிட் கொடுத்துருக்கு மற்ற உடனடியாக அகற்றிட்டேன்னு நான் சொன்னதுக்கு இந்த முறை உங்கள்ட்ட நான் இந்த நேஷனல் ஆடிட் தான் இருக்கிறேன். அதை விட நீங்கள் சபையால் எடுத்த முடிவு அவர் கௌரவ உறுப்பினர் கபிலன் ஊடாக ஒரு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொடுத்து அது சம்பந்தமான அறிக்கை எடுக்கணும். அறிக்கையும் பெறட்டும். அறிக்கை வந்தது பிறகு சொந்த நடவடிக்கை எடுப்போம். அவர் ஆலோசனை தான் சொன்னாரு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்க வேண்டியது நீங்க நல்ல விஷயம். ஊழல் நடந்து பிரச்சனை உங்களை இங்க இருக்கிற நாங்கள் நியமிச்ச லஞ்ச ஊழல் குழு லஞ்ச ஊழல் குழு எத்தனை தரம் கூடி இருக்குது, இது சம்பந்தமா ஆராய்ச்சி இருக்குதா, அவைய பிரச்சனையில் ஆராய்ச்சி இருக்கிறது லஞ்ச ஊழல் குழுவுக்கு பொறுப்பா இருக்கிற தலைவர் நீங்கள் சொன்ன 24வது வசனத்தை வச்சு ஓ நீங்க போனவங்க என்ன எப்படி ஓபன் நீங்க எந்த ஒரு விவாதமும் வேண்டாம். ஓடிட்டுக்கு போட்டுக்கிறோம், ஓடிட் பெறுது. ஓடிட் குவாரி வந்த பிறகு நீங்க அந்த ஓடிட் குவாரிக்கு மேல எடுத்த போற ஆக்ஷன் என்ன? அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க.
டிஓ போய் பார்க்கவில்லை. டிஓ போய் பார்க்கவில்லை என்றால் டிஓவுக்கு பொறுப்பானவரா? ஏன் டிஓ அனுப்பவில்லை? இது சம்பந்தமா சீஃப் இன்ஜினியர் கூட கருத்தை சொல்லுங்க. ஏன் பார்க்க இல்லை? இல்ல இதை பற்றி எனக்கு இப்பதான் தெரியும். வந்து ஒன்றால இப்படி வந்து வந்திருக்கிறது. அதுக்கு வந்து நாங்க சொன்னா நாங்க கீழே வந்து நாங்க ரெக்கார்ட் வந்து எடுக்கலாம். அதுக்கு நானே பதில சொல்றேன். டிஓ நாங்க போன முறை கேட்ட நேரம் சொன்னது எங்கள் காய்ச்சலுக்கு எனக்கு தெளிவான வரைபடம் வழங்கப்படவில்லை. நானும் பார்த்தேன், அந்த வரைபடத்துல தெளிவில்லை. நான் 1ஆம் தேதி எந்த ஒரு வரைபடமும் பார்க்காம அப்ரூவல் கொடுத்துட்டு நான் 5ஆம் தேதி தான் ஃபைலுக்குள்ள தெளிவான நேரம் விவாதிக்கிறோம். நாங்கள் அறுத்துட்டோம், விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறுத்துட்டீங்க. ஒரு கொலை நடந்துட்டு கொலை செய்யறவங்க என்ன தண்டனை? கொலை செய்யறவங்க தண்டனை இந்த ஓடி மூலமா தண்டனை. இந்த ஓடி பார்க்காத டிஓக்கு என்ன தண்டனை? டிஓ பார்க்க தண்டனை எவ்வளவு வளர்க்கிறது இல்ல. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உண்மையை சொல்றேன். அது என்ன செய்ய இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கவலை நான் உங்களோட கேட்கிறேன். நான் கேட்கிறேன். ஒரு உறுப்பினருக்கு அம்மா நான் அறிக்கையை வச்சிருக்கிறேன். சாதாரணமா சபையில பேசப்பட்ட அறிக்கையை வச்சு கொண்டு பேச இல்லை. நீங்கள் அன்றைக்கு கடைசியாக சொன்னது இந்த விவாதத்தை முடித்து வைப்போம். நான் நேஷனல் ஆடிட் நேஷனல் ஆடிட்ல வந்து குவாரி இருக்குது. இதுல டிஓவை பார்க்கலையா? நீங்க இந்த ஆடிட்டை வச்சு டிஓ மேல எடுத்து ஆக்ஷன் என்ன எடுக்க போற ஆக்ஷன் என்ன? என்ன கூட்ட முடிய ஆக்ஷன் எடுக்க விரும்பும். அப்ப நேஷனல் ஆடிட்டுக்கு இந்த சபையில அப்ரூவல் வேணுமா? இந்த ஒரு அப்படிதான் நீங்க செய்து வச்சிருங்க. அது கூட்டாதீங்க. இந்த ஆடிட்டுக்கு ஓடிட்டு நீங்க சொன்னபடியா தயவு செய்து தங்களூடாக நான் ஆணையாளரை கேட்கிறேன் அல்லது செயலாளர் மூலம் இன்னும் அந்த சரத்துகள் வாசிக்கிறதுல மிகவும் சிறந்தவா ஆணவட்டத்துல ஓடிக்குவாரையும் சபைக்கு அப்ரூவல் எடுத்த பிறகுதான் அவருக்கு வருமா ஓடிக்குவாரி எழுதுற நாள்லேருந்து வருமா தங்களோட செயலாளர். இது சம்பந்தமா செயலாளர் நீங்க எல்லாம் கருத்து சொல்லணும். நீங்க எல்லாத்தையும் சரியான சட்டத்திட்டமா பார்க்க நீங்க இது சம்பந்தமா ஓடிக்குவாரிங்க சபை இல்ல அனைவருக்கும் வணக்கம். இது தேசிய கணக்காளர்களுக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்கிறோம். தேசிய கணக்காளர்கள் அவர்களுக்கு திருப்தியான பதிலை கொடுத்தால் அந்த குவாரி அவருடைய பதிலை திருப்தி இல்லாட்டி அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை முன்மொழிவார்கள். இந்த அறிக்கை அறிக்கை இன்னும் ஆணையாளர் பகுதியிலாக உரியாளர்களுக்கு விளக்கம் கூறப்படவில்லை. அது உங்களோட கையில் இருந்தது எனக்கு தெரியல. எங்கள்கிட்ட ஆணையாளர் பகுதிக்குள்ள வந்து நாங்கள் உரியாளர்கள் பெற்று 14 நாளுக்குள்ளேயோ அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் காலத்தில் உள்ள பதில் அனுப்பினா பிறகு நேஷனல் ஓடிக்காக அதுக்கு ஒரு பரிந்துரை ஒன்று வரும். அல்லது அதை ஓடிக்கு பெறாவில் போட்டு அதை பார்லிமெண்ட் குவாரினா ஆகுது. அல்லாட்டி அதில் இருக்கிற டிசிப்ளினரி ப்ரோசஸ் பற்றி சொல்லுவார்கள். அதன் பிறகுதான் செய்யலாம். இந்த சபை கூட்டத்தில் வச்சு இதை நாங்கள் இதில் இருந்து என்ன செய்ய போகிறோம் என்ற முடிவை நாங்கள் ஜனவரியாக கலைக்கலாம் முடியாது. உடனடியாக எடுக்கலாம். ஆகவே இதுக்குரிய பதிலை அனுப்ப வேண்டிய பொறுப்பு மாநகர சபைக்கு இருக்கிறது. மாநகர சபை பதில் அனுப்பி அந்த பதில் திருப்பி இல்லாட்டி தான் நாங்களால ஆக்ஷன் எடுக்கணும். இதே நேரம் இந்த கடந்த கூட்டத்தில் எடுத்த 13ஆம் இலக்க தீர்மானத்தை பற்றி நாங்கள் கொடுத்தீங்கன்னா நேரடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தால் அவர்களால் உரிய தண்டனையோ நீதிமன்ற வழக்கோ இன்னும் உடனடியாக செய்யப்படும். அதே பதிவு செய்யப்படலை அவர முதல்களே என்னண்டா அந்த 13வது தீர்மானத்தில் எடுக்கப்பட்டவரையா ராஜேந்திர வீதியை விக்டோரியா வீதி சந்திக்காதீங்க அனுமதி பெறப்பட்ட ஹென்ரி பாட் தொடர்பாக மத்திய ஊழல் ஆணைக்குள்ள சமர்ப்பித்து அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கௌரவ சுந்தரமூர்த்தி கவிஞர் அவர்களால் முன்மொழிய கௌரவ இமானுவேல் டேரன் அவர்கள் பணிமொழி சபையை ஏற்றுக்கொண்டார். அந்த தீர்மானம் அது இதுவரைக்கும் நான் அனுப்பவில்லை. இன்னைக்கு தான் அப்ரூவ் பண்ண போறீங்க. யாரு அனுப்புவாங்க? இன்னைக்கு நடைமுறை வர போறீங்க. எடுத்த தீர்மானம் உடனே நடைமுறைப்படுத்துறது. கூட்டத்தில் அப்ரூவ் பண்ணாத நடந்துச்சு. நடைமுறை வர போகுது நாளை இருந்து. ஒவ்வொரு தீர்மானத்துக்கு ஒரு மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு முதல் அதான் பதில் அதுக்கு. இன்னைக்கு அப்ரூவ் பண்ணாத நாங்க அனுப்புவோம். அதுக்கு செயலாளருக்கு ஒரு நாங்கள் தீர்மானம் இல்ல ஐயா, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம் வந்து அந்தந்த செக்ஷனுக்கு போகும். அந்தந்த செக்ஷனுக்கு போய் அந்த அறிக்கைக்கு வரும். அப்ப அந்த அறிக்கை செயலாளருக்கு வந்தால் அவன் எங்க அறிக்கையில சேர்ப்பா. அந்த அந்த அறிக்கை அங்க போய் உண்டு. இங்க இருக்கிற நாங்க தீர்மானம் உண்டு. ஒரு பிஹெச்டி பகுதிக்குள்ள அந்த தீர்மானம் இருந்தால் அது அந்த பகுதிக்கு அனுப்பப்படும். கூட்டம் முடிஞ்சு இருப்போம். அப்ப அவங்க அந்த நடைமுறை அதாவது செயற்பாடு அறிக்கை எங்களுக்கு தரப்படும். அதாவது இங்க வாழை
இங்க எல்லா விஷயமும் என்றால் கல்வி போட்டு அமைப்பதற்கு மாநகர சபையால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஜியோ சென்று பார்க்கவில்லை என்று சொல்லி கணக்காக